அனைவருக்கும் சிஸ்வா ஊழியத்தின் சார்பாக என்னுடைய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ அ மெரி கிறிஸ்மஸ். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய வேகமாக இந்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து வரலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக அவன் பிரயாணம் பண்ணினான். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். யாக்கோபு எங்க போறாரு? அவரு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக அவன் பிரயாணம் பண்ணான். பெயர்சபா அப்படின்னா 7 கிணறுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படின்னா அந்த பெயர்சபால 7 விதமான கிணறு வந்து அந்நாட்களிலே இருந்தது. அது ஒரு அடையாளமாக இருந்தது. 7 கிணறு. ஆமென். பெயர்சபா அப்படின்னா 7 கிணறு, வெல் ஆஃப் 7, 7 கிணறு என்று அர்த்தம். யாக்கோபு அவர் என்ன பண்ணாரு? அந்த பெயர்சபாவை விட்டு அவர் புறப்பட்டு ஆரானுக்கு அவர் போக பிரயாணம் பண்ணினார். ஆரான் அப்படின்னா இருவழி சாலை என்று அர்த்தம். கிராஸ் ரோட்ஸ். ஒரு இடத்திற்கு வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே அங்கே அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படியாக படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அந்த ஏணியில வந்து தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் அவர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இந்த செய்தியின் தலைப்பு, இது வானத்தின் வாசல். This is the gate of heaven. This is the gate of heaven. இங்கே இந்த யாக்கோபு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை வந்து அவர் பார்க்கிறார். சம்திங் so unusual. ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். என்ன வித்தியாசமான ஒரு காரியம்? ஒரு ஏணி வந்து பார்க்கிறாரு. தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவருமாய் இருக்கிறாங்க. இதை வந்து இந்த யாக்கோபு அவர் பார்க்கிறார். இட் வாஸ் சோ அன்யூஷுவல். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேள்விப்பட்டதும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்ததும் இல்லை. பார்த்து எழுந்த மாத்திரத்தில் அவருக்குள்ளாக ஒரு பயம், பயங்கரமான பயம். பார்த்துட்டு சொல்றாரு, இது கர்த்தருடைய இது வீடு, இது வானத்தின் வாசல். வானத்தின் வாசல் ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, கேட் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் வாசல். அல்லேலூயா, கேட் ஆஃப் ஹெவன். இதே போல ஆதியாகமத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் வேகமாக பார்க்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே ஜனங்கள் குடியிருந்தார்கள். எங்க குடியிருந்தார்கள்? சினையார். சினையார்னா கண்ட்ரி ஆஃப் 2 rivers, 2 ஆறுகள் உடைய தேசம், இடம் என்று அர்த்தம். 2 ஆறுகள் இருக்கிற இடம். அப்படின்னா அந்த இடத்துல 2 பெரிய ஆறு கடந்து வந்தது. சினையார் ஜனங்கள் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? அவர்கள் குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு அந்த இடத்துல அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அந்த ஜனங்கள், நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறு ஆக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. பாபேல் அப்படின்னா கன்ஃபியூஷன் அர்த்தம், குழப்பம் என்று அர்த்தம். கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். இங்க இந்த ஜனங்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, 4வது வசனத்தை நீங்க பாருங்களேன். இந்த ஜனங்கள், பின்னும் அந்த ஜனங்கள், நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. Let us build a city whose top reaches the heavens. எப்படி? Let us build a city or a tower whose top reaches the heavens. வானத்தை தாண்டி மேல எட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிகரத்தை கட்டுவோம் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அவங்க பூமியை ஏகப்பட்ட கட்டடத்தை கட்டலாமே? ஏன் வானத்தை தாண்டி அங்க பரலோகத்திற்குள்ளாக வானத்தை தாண்டி அவர்கள் போக வேண்டும் என்று ஏன் நினைத்தார்கள்? அல்லேலூயா. they wanted to see what is in there. ஏதோ ஒன்று அங்க இருக்கு, அது என்ன என்று பார்க்க வேண்டும் என்று அப்பவே அந்த ஜனங்கள் அவர்கள் எண்ணி, அவர்கள் பேசி, அவர்கள் ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம மேலே போய் பார்க்கணும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒன்று தெரியல. என்ன தெரியல அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு மேலே இருக்கிறவர் கீழே வந்தாதான் கீழே இருக்கிறவங்க மேலே போக முடியும்னு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. இங்கே இந்த யாக்கோபு, he sees something so unusual. ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார். 12, 13 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நுனி என்ன செஞ்சது? வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, போதும் போதும் போதும், அதற்கு மேலாக ஆண்டவர் அந்த இடத்துல நின்றார். ஆமென். இந்த காரியத்தை இந்த யாக்கோபு அவர் பார்த்துட்டு, அவர் 17வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்று அவன் சொன்னான். அதுக்கு மேல அவருக்கு ஒன்றும் புரியல. அல்லேலூயா. he did not understand furthermore. அதுக்கு பிற்பாடு என்ன ஏது ஒண்ணுமே அவருக்கு புரியல. எல்லாமே வித்தியாசமா இருந்தது, பயமா இருந்தது, திகைப்பா இருந்தது, குழப்பமாக இருந்தது. அல்லேலூயா. இதே போல எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவனுக்கு இதே போல ஒரு குழப்பத்தை அவன் கண்டான். என்ன குழப்பம் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமோ எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். நிக்கதேமோ அப்படின்னா விக்டரி ஆஃப் த பீப்புள், ஜனங்களின் வெற்றி என்று அர்த்தம். நிக்கதேமோ அப்படின்னா விக்டரி ஆஃப் த பீப்புள், ஜனங்களுடைய வெற்றி என்று அர்த்தம். இவன் ஒரு பரிசேயன், பெரிய அதிகாரி. அப்படின்னா பரிசேயன்னா வேதத்தை நன்கு கற்று நன்கு தெரிந்தவன். அல்லேலூயா. இந்த நிக்கதேமோ இவர் என்ன பண்றாரு? இவர் ராக்காலத்தில் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்துல ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று இந்த நிக்கதேமு சொல்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு? நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து வந்த நபரு. அல்லேலூயா.
நீங்க மேல இருந்து கீழே வந்த ஆளுங்க, நீங்க மேல இருந்து கீழே வந்த ஆளு சொல்லிட்டு நீங்க இதுதான் நீங்க ஆண்டவர் இடத்துல இருந்து நீங்க வந்த ஆளு என்று சொல்லுகிறான். அதுக்கு இயேசு ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆச்சரியம் என்ன என்று தெரியும். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு நான் சொல்கிறேன். வெரிலி வெரிலி ஐ சே unto you அப்படின்னா 2 தடவை மெய்யாகவே வந்தது. ஒரு தடவை மெய்யாகவே வந்தாலே அது மெய் தான். 2 தடவை பரிசுத்த வேதத்துல எந்தெந்த இடத்துலலாம் மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு இருக்குதோ, வெரிலி வெரிலி ஐ சே unto you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா அது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த நிக்கதேமு அவர் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கும்படியாக வருகிறார். இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், இயேசுவின் இடத்துல எப்படியாவது பேசணும், முக்கியமா இயேசுவின் இடத்துல இந்த விஷயத்தை நான் பேசணும்னு சொல்லி அவர் வரார். வந்து என்ன சொல்றார்? 2வது வசனத்தை பார்த்தோம். ரபி, நீ தேவனிடத்துல வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் இடத்துல இருந்தே நீங்க வந்தீங்க. ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீங்க என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இவன் கேட்டது ஒண்ணு, அவர் சொன்னது ஒண்ணு. அல்லேலூயா. இவன் ஒரு காரியத்தை சொல்றான், ஆனா ஆண்டவர் சொன்னதே டோட்டலாவே டிஃப்ரெண்ட். ஆமென். இந்த நிக்கதேமு, he was a Pharisee, அவன் ஒரு பரிசேயன். he was a ruler, அவன் ஒரு அதிகாரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாரத்தில் 2 நாள் உபவாசிப்பார்கள். ஒரு வாரத்தில் 7 நாளில் 2 நாள் வந்து உபவாசிப்பாங்க. 2 மணி நேரம் எல்லா நாளும் ஜெபிப்பார்கள். ஒழுங்காக தசமபாகம் கொடுக்கக்கூடியவர்கள் யாரு? இந்த பரிசேயர்கள். அல்லேலூயா. the Pharisees. இதையெல்லாம் இவன் வந்து செய்து வந்தான். இப்படி செய்து வந்த இந்த ஆளை பார்த்து, இந்த நிக்கதேமுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யாரை பார்த்து? வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறவனை பார்த்து. யாரை பார்த்து? டெய்லி 2 மணி நேரம் ஜெபிக்கிறவனை பார்த்து. யாரை பார்த்து? ஒழுங்கா தசமபாகம் கொடுக்கிறவனை பார்த்து. இந்த வார்த்தையை வந்து சகையோ கிட்ட ஆண்டவர் சொல்லல. இந்த வார்த்தையை சமாரியா ஸ்திரீன் இடத்துல ஆண்டவர் சொல்லல. இந்த வார்த்தையை சிலுவையில தொங்கினான் பார்த்தீங்களா ஒரு கல்ல, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லல. ஆனா இந்த நிக்கதேமையை பார்த்து, இந்த பரிசனை பார்த்து, வாரத்துல 2 நாள் உபவாசம் செய்கிறவன், ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் ஜெபிக்கிறவன், ஒழுங்காக தசமபாகம் ஒழுங்காக காரியங்களை செய்யக்கூடிய இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்யாகவே மெய்யாக உனக்கு நான் சொல்றேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? அவனை காண மாட்டான். அல்லேலூயா. நீ இது எல்லாமே செய்யலாம். நீ என்ன செய்யலாம்? இது எல்லாமே செய்யலாம். உன்னிடம் எல்லாமே இருக்கலாம். ஆனா நீ புதிய மனிதனாக நீ மாறவில்லை என்றால் you cannot enter the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக உன்னால் பிரவேசிக்க முடியாது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள் வேகமாக நாம் அந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இங்க நிக்கதேமுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? அவன் காண மாட்டான். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு?
பரிசேயனாகிய நிக்கதேமை பார்த்து சொல்றாரு. யார் இந்த பரிசேயனாகிய நிக்கதேமோ? அவர் அதிகாரி. யார் இந்த பரிசேயனாகிய நிக்கதேமோ? வாரத்தில் 2 நாள் உபவாசம் செய்கிறவன். யார் இந்த பரிசேயனாகிய நிக்கதேமோ? ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் ஜெபிக்கிறவன், ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறவன், ஒழுங்கான காரியங்களை செய்கிறவன். அல்லேலூயா. அவனை பார்த்து சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? There is something in you has to be changed. உனக்குள்ளாக இருக்கிற ஒன்று அது மாறணும். அல்லேலூயா. ஆமென். அதான் பார்த்தோம் யோவான் 3:3 சொல்றாரு, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல காண மாட்டோம். You have to be a new man. Only then you can enter. நீ புதிய மனுஷனா நீ மாறணும். சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, 51ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்து. ஏமாற்றுவது, பொய், பொறாமை, அநியாயம், கொடூரமான காரியங்கள், சுயநலம், இதெல்லாம் எப்படி வருது? பாவம் உள்ள வரும்போது வருது. அல்லேலூயா. இதெல்லாம் எங்கிருந்து வருது? பாவத்தின் மூலமாக இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து வருகிறது. பாவம் ஒரு மனிதனுடைய ரத்தத்திலே அது கலந்திருக்கிறது. நாம் பிறக்கும் போதே அது நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. அதான் பார்த்தோம், சங்கீதத்தில் பார்த்தோம், என் தாய் என்ன செஞ்சா? பாவத்தில் கர்ப்பந்தரித்த. as we grow old, நம்ம வயசாக என்ன ஆகுது? அந்த பாவத்தை நம்மளை அறியாமலேயே நம்ம பிடித்து கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த பாவத்தை என்ன செய்கிறோம்? நம்மளை அறியாமையே பிடித்து கொள்கிறோம். யாக்கோபுல அதான் பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல பார்க்கிறோம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இட் இஸ் a disease. The whole world is infected. பாவம் ஒரு வியாதி. இந்த உலகம் முழுவதும் இந்த வியாதியினால நிரப்பப்பட்டு இருக்கிறது. பாவம் என்கிற இந்த வியாதியினாலே இந்த மொத்த உலகமுமே நிரப்பப்பட்டு இருக்கிறது. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு மனிதன் சராசரியாக 70-80 வயது வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியும். அது இப்போ இருக்கிற காலத்தில் 50 வயசை தாண்டினாலே பெரிய விஷயமா இருக்கிறது. அப்படி மரிக்கும் போது என்ன ஆகுது? இந்த சரீரம் அழிந்து போகிறது. ஆனால் ஆத்துமா அது அழியாது. அது ஒன்று நரகத்துக்கு போகும், இல்லை ஒன்று பரலோகத்துக்கு போகணும். இப்படி தான் நடக்கும். சரீரம் அழிஞ்சிருது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா அது அழியாது. அது கர்த்தர் எதிர்பார்ப்பதை போல இருந்ததுன்னா ஆண்டவர் இடத்துல போகுது. கர்த்தர் எதிர்பாராதபடி இருந்ததுன்னா அது நரகத்துக்கு அது போகுது. இதை மாற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் பிறந்தார். அல்லேலூயா. இந்த காரியத்தை மாற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே கடந்து வந்தார். யோவான் 3:13 பரிசுத்த வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனையே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து கீழே இறங்கினவர். அல்லேலூயா. இங்க இந்த யாக்கோபு ஒரு காரியத்தை பார்க்கிறான். சம்திங் சோ அன்யூஷுவல். ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். என்ன பார்க்குறான்? ஒரு ஏணியை பார்க்குறான். அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த விஷயத்தை அவர் பார்க்கிறான். 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் ஏறுகிறாங்க, இறங்குறாங்க. அதுக்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று சொன்னார். அதற்கு மேலே கர்த்தர் நின்றார். எதற்கு மேலங்க? அந்த ஏணிக்கு மேல. இந்த யாக்கோபு தேவதூதர்கள் இறங்குறாங்க, தேவதூதர்கள் ஏறுகிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? அங்கேயே தான் நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கே தான் இருக்கு. அந்த கர்த்தரன் வர இடத்துல பைபிளில் எங்கெங்கெல்லாம் கர்த்தரன் பார்க்குறீங்களோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் பைபிளில் கர்த்தர் என்று பார்க்குறீங்களோ அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே கர்த்தர் அந்த ஏணிக்கு மேலே நிற்கிறார். அவர் கீழே இறங்கி வரல. ஆனால் யார் கீழே இறங்கி வந்தா? தேவதூதர்கள் கீழே இறங்கி வந்தாங்க. ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் ஆயிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. He was standing and he was watching. மேலே இருந்து என்ன செஞ்சாரு? அவர் பார்த்து கொண்டு இருந்தார். பார்த்து கொண்டு இருந்தவர் ஒரு நாள் அவர் கீழே இறங்கி வந்தார். அல்லேலூயா.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் முடிய வாசிப்போம். மேலே இருந்த ஆண்டவராகிய இயேசு அவர் கீழே இறங்கி வந்தார். தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு வராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலாடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. அந்த ஏணிக்கு மேலே இருந்தவர் இப்போ அந்த ஏணியில அவர் கீழே இறங்கி கடந்து வந்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல தான் நம்ம பார்க்கிறோம், 15ஆம் அதிகாரத்தில் 47ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். யோவான் 6:38 நீங்க பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் என்ன பண்ணேன், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. நான் என்ன பண்ண, வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன். ஜீசஸ் கேம் அண்ட் கேவ் himself to us. ஆண்டவராகிய இயேசு அவர் மேலிருந்து இறங்கி அவர் தன்னையே ஒப்பு கொடுக்க வந்ததுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அவர் தன்னையே கொடுக்க வந்தார். நீங்களும் நானும் நித்திய ஜீவ காலம் உயிரோடு இருக்கணும். நீங்களும் நானும் நம்மளுடைய சரீரம் அழிந்து போய் நம்மளுடைய ஆத்துமா அது அழியாமல் இருக்குமே, அந்த ஆத்துமாவும் உயிர் பெறணும், அழிந்த சரீரம் திரும்ப அது உயிரோடு கடந்து வரணும் என்று இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேலே நின்ன அந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கீழே இறங்கி வந்தார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு நிக்கோதேமையை பார்த்து இதுதான் சொன்னாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? நம்ம பார்த்தோமே, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கோதேமு அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றான். அல்லேலூயா. இந்த நிக்கோதேமு கேளுங்க, நிக்கோதேமு he was talking about physical, சரீர பிரகாரமான காரியத்தை நிக்கோதேமு சொல்றார். ஆனா ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. யோவான்ல கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்துல 12-13 வசனங்களை பாருங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதுதான் நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, காண முடியாது. அதற்காக தான் நீங்களும் நானும் திரும்ப நம்ம வரணும். நீங்களும் நானும் ஆண்டவரோட இருக்கணும். நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் அழியாம இருக்கணும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக இந்த பூமியிலே அவர் கீழே இறங்கி வந்தார். அல்லேலூயா. புதிய மனிதனாக ஒரு மனிதன் மாறல அப்படின்னா you cannot enter the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த அந்த கிறிஸ்மஸ் அதற்கு ஒரு பயனும் இல்லாமல் இருக்கும். நல்ல அழகான உடைகள் எல்லாம் அணியலாம், ஒவ்வொரு வருஷமும் நல்லா பிரியாணி சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம், கொண்டாடலாம், சபைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம்.
ஆனால் புதிய மனிதனாக நாம் மாறல. புது சட்டை நம்ம போடுவதை போல புதிய மனிதனாக உள்ள மாறாம திரும்ப பழைய மனிதனை போல பழைய சுவாபத்தையோடு பழைய எண்ணங்களோடு பழைய சிந்தையோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அவனுடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால அவன் பரலோகம் போயிடுவான்றது இல்லை. ஆமென். இட் இஸ் a choice, it is a decision you have to make. அது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்று. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்று. It is a choice. You can choose Jesus or you can reject Jesus. நீங்க இயேசுவை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை நீங்க இயேசுவை புறக்கணிக்கலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. தீத்துவுல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த வசனத்துல ஒரு அழகான ஒரு விஷயம், ஒரு வார்த்தை இருக்கு, மறுஜென்ம முழுக்கு. அல்லேலூயா. அப்படின்னா ரீஜெனரேஷன் அர்த்தம், நியூ பர்த், ரீக்ரியேஷன். அல்லேலூயா. இது லாட்டினில் வந்து அழகான லத்தீன மொழியில் அழகாக இருக்குது. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, லத்தீன மொழியில் கிரியேட் அகெயின், திரும்பவும் புதிதாய் மாற்றுவது, புதிதாய் உருவாக்கப்படுகிறது. கிரீக்கில் ரொம்ப அழகாக இருக்குது, பர்த் பிகினிங், பிறப்பின் ஆரம்பம். அல்லேலூயா. a fresh beginning, புதிய ஆரம்பம். எது? மறுஜன்ம முழுக்கு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் நிக்கோதேமை பார்த்து சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாக, வெரிலி வெரிலி ஐ சே unto you, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுவேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். ஏன் சொல்றாரு? ஏன்னா அவனை என்ன நினைச்சுக்கிட்டான், ஓகே இது போதும். எது போதும்? 2 நாள் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், இது போதும். நான் வாரத்தில் 2 நாள் நான் உபவாசிக்கிறேன், இது போதும். ஐம் ஹாப்பி. நான் ஆண்டவருக்கு ஒழுங்காக காணிக்க கொடுக்குறேன், தசமபாக கொடுக்குறேன், எல்லா ஆலயத்தில் இருக்கிறேன், எல்லாம் ஓகே, இது போதும். ஆண்டவர் சொல்ல, நோ நோ, யூ கேனாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். நீ கர்த்தருடைய ராஜ்யத்தில் போக முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் மரணம் வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்படின்னா வாழ்க்கை முடியாத வாழ்க்கையாக இருக்கணும்னா யூ ஹாவ் டு born again. நீ திரும்ப பிறக்கணும். அது எப்படி திரும்ப பிறக்கணும்? அவனுக்கு புரியல. நல்லா கவனமாக கேளுங்க. யாக்கோபுக்கு ஒன்று புரியல. என்ன புரியல? மேலே ஆண்டவர் இருக்கிறாரு, கீழே தேவதூதர்கள் போயிட்டு வராங்க. அவர் கீழே வரல. ஆனால் இவங்க 2 பேரும், இந்த தேவதூதர்கள் மாத்திரம் மேலே கீழே இறங்கி வந்தாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்தது. இங்கே இந்த நிக்கோதேமுக்கு இயேசுவை கீழே வந்தார், இயேசுவே சொல்கிறாரு, அப்பயும் அவனுக்கு புரியல. அல்லேலூயா. லிசன் மை பீப்புள் ஆஃப் காட், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம வந்து இயேசுவை பற்றி நம்ம தெரியாமல் புரியாமல் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் இந்த இயேசுவை தெரியாமல் இருந்தா அது எத்தனை பெரிய பாவம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாக இத்தனை வருஷ காலம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நம்முடைய சுவாபங்கள் எப்படி இருக்குன்னு யோசித்து பார். இன்னும் நம்முடைய தன்மைகள் எப்படி இருக்குதுன்னு யோசித்து பார். இன்னும் உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு யோசித்து பார். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கணக்கு கொடுக்கணும். தப்பிக்க முடியாது. நீ பேசுகிற வார்த்தை உன்னை நீதிமானாய் மாற்றும். நீ பேசுகிற வார்த்தை உன்னை குற்றவாளியாக தீர்க்கும். அல்லேலூயா. தப்பிக்கவே முடியும். யூ கேனாட் எஸ்கேப். மனிதனிடத்திலிருந்து தப்பித்து விடலாம் எல்லாரும், ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. இதுதான் அந்த நிக்கோதேமையை பார்த்து சொல்றாரு, ஏய் மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பிறந்தாதான்ப்பா நீ போக முடியும். என்ன பிறக்கணும்? ஒரு புதிய குழந்தை எப்படி பிறக்கும் போது எப்படி இருக்குதோ அது போல நீ மாறணும். உன்னுடைய இருதயம் புதுசா மாறணும், உன்னுடைய எண்ணங்கள் புதுசா மாறணும், உன்னுடைய சுவாபங்கள் புதுசா மாறணும், உன்னுடைய தன்மைகள் புதிதாய் மாறணும். அது மாறாம நீ எவ்வளவு பெரிய பரிசனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு ஜெபிக்கிற நபரா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு வேதம் வாசிக்கிற நபரா இருந்தாலும் சரி, you cannot enter the kingdom of God. நீ கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீ பிரவேசிக்க முடியாது. இதே வார்த்தை ஏன் சகீயோனிடத்துல சொல்லல? அல்லேலூயா. ஏன் அவன் பாவின்னு நினைக்கிறான்? இதே வார்த்தை ஏன் சமாரியா ஸ்திரீயின் இடத்துல சொல்லல? ஐயோ நான் பாவம் செஞ்சேன்றான். இதே வார்த்தை ஏன் சிலுவையில தோணானே கல்ல அவனை பார்த்து சொல்ல? ஆண்டவரே நான் பாவி. அது பக்கத்தில் இருக்க கல்லனை பார்த்து அந்த அடுத்த கல்லனை சொல்றேன், நம்ம செஞ்ச பாவத்திற்கு தகுந்த பலனை நாம் அனுபவிக்கிறோம்.
ஆனா இவர் எந்த ஒரு பாவமே செய்யலையே, நீ ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை நீ பேசுகிறாய்? அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏன்? அவனே அவன் தெரிஞ்சுக்கிறான் தான் பாவி என்று. எவன் தான் பரிசுத்தவான் என்று எண்ணுகிறானோ, நான் நல்லவன், அடுத்தவன்லாம் கெட்டவன், என்னை போல உத்தமன் யாரும் கிடையாது, அடுத்தவன்லாம் மோசமான பாவி என்று யார் சொல்றானோ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் காண மாட்டான். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்திலே போகணும், அவருடைய ராஜ்யத்தை காண வேணும், அந்த ராஜ்யத்திலே நாம் வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே கடவுள் மனிதனாக மேலே ஏணிக்கு மேலே நின்று பார்த்துட்டு இருந்தாரே யாக்கோப, அவர் கீழே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, you have to born again. நீ புதிய மனிதனாய் மாறணும். எப்படி மாற முடியும்? ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மாற முடியும். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுவதற்காகவே, அழகனமா கேளுங்க, மரிப்பதற்காகவே பிறந்தவர் தாங்க இயேசு. சாவறதுக்காகவே பிறந்தார். ஏன்? நீயும் நானும் வாழணும்ன்றதுக்காகவே. ஹல்லேலூயா. ஆமென். ஆதாம் ஏவாள் அவர்கள் மிக சிறந்த இடத்துல இருந்தாங்க. they had everything, there was no lack. ஒரு குறையும் கிடையாது ஏதேன் தோட்டத்துல. everything was there, எல்லாமே இருந்தது. yet they sinned. அப்படி இருந்துமே அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் அப்படி இருந்துமே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவங்க செஞ்சது இன்ன வரைக்கும் அது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் நம்ம பார்த்தோம் சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்தில் பார்த்தோமே 5வது வசனம், என் தாய் என்ன செஞ்சா? பாவத்திலே கர்ப்பந்தரித்தா. அன்னைக்கு நடந்தது ஏதேன் தோட்டத்துல. அந்த பாவம் பிறக்கும் போதே அந்த பாவத்துல நம்ம உருவாகி அந்த பாவத்திலே நாம் கடந்து வருகிறோம். இதை மாற்றுவதற்காக தான், இந்த நிலையை மாற்றுவதற்காக தான் வானத்தின் வாசலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து he came down the stairs. அவர் மேல இருந்து அவர் கீழே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்மஸ். அதுதான் கிறிஸ்மஸ். நீங்களும் நானும் வாழணும் என்பதற்காக அவர் மரிப்பதற்காகவே பிறந்தவர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. பாவம் நம்மள வாழ்க்கையை அழிச்சிருச்சு. This world was perfect before the sin of Adam and Eve. ஆதாம் ஏவாளுடைய பாவத்திற்கு முன்பதாக சிறந்த இடமா இருந்தது இந்த பூமி. ஆனா the moment they sinned, it has become a broken world. உடைந்த உலகத்தை போல மாறிடுச்சு. எல்லாமே உடைஞ்சிருச்சு. everything is broken. எதுவுமே சரியா இல்லை. இயற்கை சரியா வரல, சரியான காத்து கிடையாது, சரியான காரியம் தண்ணி கிடையாது, எதுவுமே எல்லாமே உடைஞ்சு போச்சு. everything is broken. Hallelujah. including people. ஜனங்கள் உட்பட எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. இதை சரி செய்யதா, இதை திரும்ப சரி செய்ததா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். இந்த வசனம் ரொம்ப பேதுரு ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. தேவ வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை என்ன ஆச்சு? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வார்த்தையானவர் வாசம் செய்தார். ஏன்? நம்ம அழிந்து போக கூடாது என்பதற்காக. அதான் அந்த பேதுரு சொல்றாரு, மறுபடியும் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நம்ம என்ன செய்யறாரு? ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. திரும்ப நீ உருவாக்கப்பட்ட. எப்படி? அவர் மூலமாக. எப்படி? அவர் இந்த பூமியிலே வார்த்தையாய் கடந்து வந்தார். அந்த வார்த்தையாய் கடந்து வந்த இயேசு நமக்குள்ளாக வந்தார். நீங்க யோசிக்கலாம், எப்படிங்க வார்த்தையா வர முடியும்? கடவுள் எப்படி வேணாலும் வர முடியுங்க.
அல்லேலூயா. ஒரு மனிதனாலேயே ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சு அவன் வானத்தில் பார்க்குறான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான். ராக்கெட்டை கண்டுபிடிச்சி பூமியை தாண்டி மேலே போகிறாங்க. அல்லேலூயா. செல்ஃபோனில் வீடியோ கால் பார்க்குறோம். உலகத்தினுடைய மூலையில் நம்ம ஒரு மூலையில் இருக்கிறோம். உலகத்தினுடைய அடுத்த அண்டார்டிகாவில் இருந்து கூட அவன் சேட்டலைட் மூலமாக நெட்வொர்க்கை கொண்டு வந்து அவன் என்ன செய்கிறான்றது நம்ம ஃபோனில் லைவாக பார்க்க முடியும். இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு. மனிதனே இப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால் இந்த மனிதனை உருவாக்கின ஆண்டவரால் என்னென்னலாம் செய்ய முடியும்? அல்லேலூயா. ஆமென். வார்த்தையாய் அவர் கடந்து வந்தார். வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து அவர் மரியாள் என்ற அந்த ஸ்திரீனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் கடந்து வந்து இந்த உலகத்துல நீங்களும் நானும் அழியக்கூடாது என்பதற்காக அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் திரும்ப வரப்போகிறார். இந்த யாக்கோபு அவன் சொல்லுகிறான், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 17வது வசனத்துல அவன் அந்த காட்சியை பார்க்கிறான். பார்த்து அவனுக்கு பயம் வருது, ஒன்றும் புரியல. வேதம் சொல்லுகிறது அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது அவனுக்கு ஒன்றும் புரியல. இட் வாஸ் சோ அன்யூஷுவல். அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்ன வித்தியாசம்? தேவதூதர்கள் மேலையும் கீழையும் வந்துட்டே இருக்கிறாங்க. என்ன இப்படிதான் தேவதூதர்கள் இருப்பார்களா? அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம சினிமாவில் தேவதூதர்களை பார்க்கிறோம், ஃபோட்டோஸில் பார்க்கிறோம், இன்டர்நெட்டில் தேவதூதர்களை பார்க்கிறோம். அவன் அப்படியே தேவதூதர்களை யாக்கோபு அவர் பார்த்தாரு. அவருக்கு பிரமிப்பாக இருந்தது. என்னது இது இப்படி இருக்கு? திஸ் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். பார்க்குறான், மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. ஹீ இஸ் வாட்சிங் எவ்ரி திங். மேலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் கீழே வரவே இல்லை. தேவதூதர்கள் மாத்திரம் கீழே வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரே பயம் வந்த பிற்பாடு அவர் சொல்றாரு பாருங்களேன், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். This is a gate of heaven. This is the gate of heaven. அவனுக்கு தெரியல இந்த வாசல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றும் என்று அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. இந்த வாசல் வழியாக போக வேண்டும் என்று அவனுக்கு தெரியல. நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு மனிதன் உடைய வாழ்க்கையில அவன் மரித்தாலும் திரும்ப பிழைக்கணும் அப்படின்னா இயேசு என்கிற வாசல் வழியாக தான் அவனால போக முடியும். அல்லேலூயா. இயேசுவை அன்றி அவனால் எதுவுமே செய்ய முடியாது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் வேகமாக பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற, அதான் பரலோகம், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் என்ன செய்வேன்? நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் எங்க போறேனோ அதுக்குரிய வழி உங்களுக்கு தெரியும்ன்றார். உடனே சீஷர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. குறிப்பா தோமாவுக்கு புரியல. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு, எங்க எனக்கு என்ன வழி தெரியும்? அது அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லுவாரு. தோமா ஆண்டவராக இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம்? ஐயோ எப்படி எங்களுக்கு வழி தெரியும்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் வழி தெரியும், நீங்க வந்துருங்கன்றாரு. அல்லேலூயா. நான் போறேன்ப்பா, நான் உங்களுக்காக போய் அங்க ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன். நீங்களாம் வந்தீங்கன்னா தங்குறதுக்கு, அல்லேலூயா, நீங்களாம் வந்தீங்கன்னா தங்குறதுக்கு உங்களுக்கு இடத்த ஆயத்தம் பண்றேன். நீங்க எல்லாம் வாங்க, நான் முதல்ல போய் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன், நீங்களாம் வாங்க, உங்களுக்கு வழி தெரியும்ன்றாரு. அப்போ தோமா சொல்றா, ஐயா நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி நாங்க வரணும்னு எங்களுக்கு தெரியாதே. அல்லேலூயா. எப்படி வரணும்னு தெரியாதே. உடனே ஆண்டவராக இயேசு சொல்றாரு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும், அப்படின்னா என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் வழி, அவர்தான் வாசல். இந்த வாசலை ஏற்படுத்துவதற்காக தான் மேலே நின்ற இயேசு அவர் கீழே இறங்கி வந்தார்.
அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு யாக்கோபு அந்த வாசலை பார்த்தான். ஆனா எப்படி போகணும்னு தெரியல, அவனுக்கு ஒன்றும் புரியல. இன்று நாம் அவன் பார்த்த வாசலை நாம் பார்க்கல, ஆனா எப்படி போகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, அல்லேலூயா, முதலாவது எப்படி இயேசு என்கிற இந்த வாசல் வழியாக நீங்க உட்பிரவேசிக்க முடியும். எப்படி போகணும் இந்த வாசல் வழியாக, இந்த இயேசு என்கிற இந்த வாசல் வழியாக எப்படிங்க போக முடியும்? தோமா கேட்கிறாரு, ஐயா எங்களுக்கு வழி தெரியாதே, எங்களுக்கு வழி தெரியாதே, நாங்க எப்படி வருவோம்? ஆண்டவர் சொல்ற, நானே வழி. அல்லேலூயா, ஆமென். இந்த இயேசு என்கிற வாசல் வழியாக நீங்க போகணும் அப்படின்னா முதலாவது எடு, முதலாவது எடு, டேக். பக்கத்துல பார்த்து சொல்லு, டேக், எடு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்தான். இந்த இயேசு என்கிற வாசல் வழியாக நீங்க போகணும் அப்படின்னா எது எல்லாம் இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில காண்பித்ததோ, எதெல்லாம் இந்த இயேசுனிடத்தில் அதிகமாய் நீங்கள் நெருங்கும்படியாக செய்ததோ அதை திரும்பவும் எடுத்து நிறுத்து. அல்லேலூயா. சாய்ந்து கிடக்கிற உன்னுடைய விசுவாசத்தை எடு. ஆமென். ஆண்டவருக்குரிய வைராக்கியத்தை நீ எடு. ஆண்டவருக்கு கொடுத்த நீ நேரம் முன்னாடி நீ கொடுத்த, யோசித்து பார் உன்னுடைய வாழ்க்கையில நீ அப்போ எப்படி ஜெபம் பண்ண, இப்போ என்ன பண்ற? அல்லேலூயா. அதை திரும்பவும் எடு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குரிய வைராக்கியத்தை, ஆண்டவருக்குரிய வைராக்கியத்தை, சபைக்குரிய வைராக்கியத்தை அதை திரும்ப எடு. முன்பு எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்கிற? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பரிசுத்த வேதத்துல அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? எது உங்களை சாச்சுது கீழே? பாவமா, சோம்பலா, பாவமா, உலகமா, சுய பரிசுத்தமா, சுய நீதியா, எனக்கெல்லாம் தெரியும் என்கிற எண்ணமா, எது உங்களை சாய்த்தது? டேக் இட். அதை திரும்ப எடு, திரும்ப எடு. ரோமர்கள் நிருபத்தில் கூட 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில் எப்படி இரு? அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அசதியாயிராத, ஜாக்கிரதையாயிரு, ஆவியில அனலாயிரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யு. அல்லேலூயா. எதுலெல்லாம் அனல் இல்லாமல் இருக்குது, எதுலெல்லாம் குளிரா இருக்கு, எதுலெல்லாம் அசதியா இருக்கு, யாருக்கெல்லாம் நம்ம ஊழியம் செய்கிறோம்? உலகத்துக்கு ஊழியம் செய்கிறோமா, இல்லை வீட்டுக்கு ஊழியம் செய்கிறோமா, வேலைக்கு ஊழியம் செய்கிறோமா? எதற்கு? நம்மளுடைய ஆசைகளுக்கு, நம்மளுடைய ஆசையான காரியங்களுக்கு, நம்மளுடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய காரியங்களுக்கு ஊழியம் செய்கிறோமா? எதற்கு ஊழியம் செய்கிறோம்? அல்லேலூயா. டேக் இட். திரும்ப சாய்ந்து கிடக்கிறத நீ திரும்ப நிறுத்து. அல்லேலூயா. யோவான்ல பார்க்கிறோம், அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் பரிசுத்த வேதத்துல சீஷர்கள் ஒரு அழகான காரியத்தை அவர்கள் நினைவு கூறுவாருங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? நினைவு கூர்ந்தாங்க. திரும்ப அவங்க எடுத்தான். அல்லேலூயா. என்னென்ன நினைவு நீ வச்சிருக்கிற? நல்ல நினைவு, ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள உறவு, நல்ல உறவு இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதை நினைச்சு பாரு. அது பூமிக்குள்ள புதைஞ்சிருச்சான்னு பாரு. அல்லேலூயா. அது பூமிக்குள்ள புதைந்து விட்டதா? அது திரும்ப தோண்டி எடுத்து அதை நிறுத்தி வை. அல்லேலூயா. அதை நிறுத்தி வச்சாதான் அந்த வாசல் வழியாய் நீ உட்பிரவேசிக்க முடியும். ஆமென். இயேசு, நல்ல கவனமா கேளுங்க, இந்த இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார்.
உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார். ஆமென். ரோமரில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, 5:8, 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவியா இருக்கும் போதே அவர் கடந்து வந்துட்டாருங்க. அல்லேலூயா. அந்த ரத்தம் இன்னும் இட் இஸ் ஃப்ரெஷ், இன்னும் புதுசாக தான் இருக்குது. அந்த ரத்தம் இன்னும் அந்த ரத்தம் எப்படி இருக்குது? புதுசாக இருக்குது. இன்னும் நம்மளுடைய பாவத்தை அது கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க, இப்போ இந்த நிமிஷமும் நம்மை கழுவி சுத்திகரிக்க அது அந்த ரத்தத்தால் முடியும். அந்த ரத்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. பிசாசு அஞ்சுகிற ஒரே விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய சூழலை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை முறியடிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து உன்னை கழுவி உன்னை அந்த வாசலுக்குள்ளாக அந்த இயேசுவின் ரத்தம் உன்னை கொண்டு போகும். அல்லேலூயா. ஆமென். ஏசாயால பார்க்கிறோம் ஒரு அழகான ஒரு வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2-7 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் என்ன செஞ்சாரு? அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். என்ன பண்ணோம்? அவரை எண்ணாம போயிட்டோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல எப்படி நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தம்மை மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடுகிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். போதும் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நீங்களும் நானும் கும்பிடுறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போறோம்னு யோசித்து பாருங்க. அவர் அடிபட்டு மிதிப்பட்டு கொடூரமான காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த வசனத்துல பார்த்தோம், அவருடைய ரூபம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்த போட்டு அவர் முகத்தை சிதைச்சிட்டாங்க, சரீரத்தை சிதைத்தார்கள். எக்ஸ்ட்ராடினரி பெயின். நீங்கள் அந்த வார்த்தையினால விவரிக்கவே முடியாது. யாரும் அந்த பெயினை அந்த வழியை யாரும் பெற்றுக்கொள்ள, அந்த ஒரு வழியை அவர் எடுத்துக்கொண்டார் உங்களுக்காக, எனக்காக. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்திற்கு என்னங்க செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. சங்கீதத்தில் பார்க்கிறோம், 116ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். மரிப்பதற்காக பிறந்தவர் தான் இந்த இயேசு. அல்லேலூயா. அவரே வாசலாக,
அந்த வாசல் வழியாக நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக இந்த இயேசு அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. இந்த இயேசுவை அவர் செய்ததை நம்ம எல்லாம் மறந்துட்டோம். இந்த இயேசுவை அவர் செய்ததெல்லாம் மறந்துட்டோம். ஆசீர்வாதம் வர வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கிறோம். ஆசீர்வாதம் வந்து அது ஆசீர்வாதத்தெல்லாம் அனுபவிச்சிட்ட பிறகு ஆண்டவரை மறந்துடுறோம், எல்லாத்தையும் மறந்துடுறோம். திரும்ப கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நினைக்கிறோம், ஆசீர்வாதம் வந்தோன்னா ஆண்டவரை விட்டுடுறோம். அல்லேலூயா. எது நம்மை உயர்த்தினதோ, எது நம்மை ஆசீர்வதித்ததோ, எது நம்மை உயிரோடு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை வைத்து கொண்டு இருக்கிறதோ அதை நாம் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. அதை மறந்துட்டோம். எதெல்லாம் கீழே சாஞ்சி கிடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய வைராக்கியம், கர்த்தர் மேல வச்ச அன்பு, உங்களுடைய பக்தி, உங்களுடைய தன்மைகள், உங்களுடைய சுவாபங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எதெல்லாம் சாய்ந்து மண்ணோட கீழே பூமியினுடைய ஆழத்தில் எதெல்லாம் புதைஞ்சு போச்சு, அதை திரும்ப தோண்டி திரும்ப அதை எடுத்து நிறுத்து. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வேகமாக வாசிக்கலாம். விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கின, உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, விவேகம் இல்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிப்ப? இப்படிதான் உன் சுவாபத்தை காண்பிப்பியா? இதுதான் உன்னுடைய நிலையா? இதுதான் உன்னுடைய நிலையா? இப்படிதான் நீ இருப்பியா? மதிக்கட்ட ஜனமே, நீ இப்படிதான் இருப்பியா? இப்படிதான் உன் சுவாபத்தை நீ வெளி காண்பிப்பியா? இப்படிதான் நீ இருப்பியா? ஆண்டவர் கேட்கிறாரு, பூர்வ நாட்களை நினை, தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன்னுடைய நிலை எப்படி இருந்தது கவனித்து பார். பூர்வ காலத்தை யோசித்து பார். சகோதரா சகோதரி, என்னென்னலாம் பேசுற யோசித்து பார். என்னென்னலாம் பண்ற யோசித்து பார். உன் வாழ்க்கையெல்லாம் யோசித்து பாரு. ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் உன் நிலையை மாத்தினா உன் நிலை என்ன ஆகும்? அல்லேலூயா. உன் நிலை என்ன ஆகும்? யோசித்து பார். பூர்வ நாட்களை நினைத்து பார். தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தார். இதெல்லாம் நம்ம தான். ஒன்றும் இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லாமல் பணம் இல்லை, ஒரு வசதி கிடையாது, ஒரு வாய்ப்பு கிடையாது, அப்படி இப்படி மிக மோசமான நிலையில் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் கண்டுபிடித்தார், நம்மை நடத்தினார், நம்மை உணர்த்தினார். நாம் யார் என்று நம்மை உணர்த்தினார். கண்மணி போல என்ன செஞ்சாரு? ஆண்டவர் நம்மை காத்தார். கழுகு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்ல. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வரப்பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். என்ன தெரியுமா அர்த்தம்? இப்படியெல்லாம் ஆசீர்வாதமா நீ இருக்கிறாயே, இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேனே, ஆனா நீ என்ன செய்கிற? அல்லேலூயா. யெஷூரன் கொழுத்து போய், யெஷூரன்னா என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள், பீப்புள் ஆஃப் காட், பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். யெஷூரன் என்ன செஞ்சான்? அவன் கொழுத்து போய் உதைத்தான். என்ன உதைத்தான்? என்னங்க உதைத்தான்? ஆண்டவரை உதைத்தான். அல்லேலூயா.
கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை உதைத்தான் எப்போ? ஆசீர்வாதம் வரும்போது. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை உதைத்தான் எப்போ? அவனுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் போது. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை உதைத்தான் எப்போ? அவனுடைய நினைவுகளெல்லாம் அவன் எண்ணத்தை போல காரியங்கள் நடக்கும்போது கர்த்தரை உதைத்தான். அல்லேலூயா. கொழுத்து ஸ்தூளித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளுக்கும் நூதனமாய் தோன்றின புதிய தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை என்ன செஞ்ச? நீ மறந்தாய். சாஞ்சு கிடந்துருச்சு, சாஞ்சு போச்சு. என்னாச்சு? சாஞ்சு போச்சு. நிறையா இருக்கு, 22 வரைக்கும் அப்புறமா வாசிக்கலாம், நீங்க நேரம் இல்லை. எல்லாமே என்னாச்சு? சாஞ்சு போச்சு. இந்த யாக்கோபு அவன் ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். ஒரு ஏணி நிற்குது, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறாங்க இறங்குறாங்க. அந்த நுனியில கர்த்தர் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறான். உடனே அவன் எந்திரிச்சு அவன் சொல்றான், இது வானத்தின் வாசல் என்று எழுந்து டக்குன்னு திடுக்குன்னு எந்திரிச்சு தன் தலையின் மேல் வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து அதை தூணாக அவன் நிறுத்தினான். லிசன் பீப்புள் ஆஃப் காட், கர்த்தருடைய ஜனங்களே, நல்லா கவனமாக கேளுங்க. இந்த வானத்தின் வாசலாக இந்த இயேசுவின் வழியாக நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் எதெல்லாம் இந்த இயேசுவை காணும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில செய்ததோ அதை நீங்க திரும்ப நிறுத்துங்க. எதெல்லாம் இயேசுவினிடத்துல நெருங்கும்படியாய் செய்ததோ, எதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல உங்களை நிற்க வைத்ததோ அதை திரும்ப நிறுத்துங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ லெஃப்ட். நீ எங்க நிறுத்தினியோ அங்க இருந்து நீ ஆரம்பி. அல்லேலூயா. ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ லெஃப்ட். எங்க நிறுத்தினீர்களோ அங்கிருந்து நீங்க ஆரம்பிங்க. வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். 2வது, இந்த இயேசு என்கிற இந்த வாசல் வழியாக போக வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால், 2வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனமுடைய யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, தேவனுடைய வீடையாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்தான். 2வது, இந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும் என்றால் 2வது நீங்கள் செய்ய வேண்டியது ஊற்று, pour it. முதலாவது take it, 2வது pour it. 2வது என்ன செய்ய? ஊற்று. அப்படின்னா you have to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை அவர் பலப்படுத்துவார், கிறிஸ்துவுக்கு நேராக அவனை செல்வார், உண்மையை வெளிப்படுத்துவார், சுத்திகரிப்பார், விடுதலையாக்குவார். அவனுக்கு போதனையை அவர் செய்வார், உதவி செய்வார், அவனை வழி நடத்துவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:14 வேதம் சொல்லுகிறது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனாராம். எப்படி? ஆவியானவருடைய பலத்தினாலே. அதே நீங்கள் ரோமர்கள் நிருபம் 5:5 நீங்க பார்த்தீங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இருந்ததுன்னு வைங்க, பலன் கடந்து வரும், தேவ அன்பு நமக்குள்ளாய் கடந்து வரும். நீங்க அதே ரோமர் 8:9 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்தவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ளாக இருந்தா இந்த உலகத்தில் வருகிற எல்லா சோதனைகளையும் அவனால் ஜெயிக்க முடியும். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இந்த யாக்கோபு அவர் எழுந்து அந்த சொப்பனத்துக்கு பிற்பாடு அவர் எழுந்து தலையின் கீழ் வைத்திருந்த அந்த கல்லை எடுத்த தூணாக நிறுத்தி அதன் மேல் என்ன செய்கிறாரு, எண்ணெயை வார்க்கிறார். அல்லேலூயா. Do you have the Holy Spirit in you? உன்னிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இருக்குதா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்குதா? யோவான் 16 கூட ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 7-13 வசனங்கள்ல நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர், நீங்க 13வது வசனத்தை கூட நீங்க பார்க்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது என்ன செய்யறாரு, சகல சத்தியத்திற்குள்ளாக உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ளாக என்ன செய்கிறாரு, அவர் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுதோ அதை முன்கூட்டியே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு அவர் வெளிப்படுத்துவார். The Holy Spirit will prepare you. The Holy Spirit will prepare you. He will make you to find the way. நீங்க வழியை கண்டுபிடிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் துணையா நிற்பார். அல்லேலூயா. அந்த வழியில நீங்க போகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அந்த வழியில நீங்க வாழ்க்கை இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்வார். ஆமென். வழியை கண்டுபிடிக்க உதவுவார், வழியில ஏறும்படியாக நிற்பார், வழிக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்வார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51-56 வசனங்களை பாருங்களேன். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருக்கிறார்கள்? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றார். இதெல்லாம் யாரு சொன்னா தெரியுமா? ஸ்தேவான் வந்து சொல்றாரு. அந்த ஜனங்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் சொல்றாரு, இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆனா ஸ்தேவான் என்ன செஞ்சாரு? அவர் பரிசுத்த ஆவியினாலேயே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இயேசுவை பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்வார். The Holy Spirit will show you the path to the stairs. நீங்கள் ஏறுகிற வழியை, நீங்கள் போகக்கூடிய பாதையை, இயேசுவுக்கு நேராக இயேசுவுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை போகக்கூடிய பாதையை இந்த பரிசுத்த ஆவியானவர் காண்பிப்பார். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு நீங்கள் வீட்டில் போய் 1 கொரிந்தியர் 2:9-16 நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து வாசிச்சுக்கோங்க, நேரம் இல்லை. அடுத்தது நம்ம பார்த்தோம், இந்த யாக்கோபு அவர் சொல்றாரு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் பார்த்தோம், அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அவருடைய பிறப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு ஒரு வாசலை அது ஏற்படுத்தினது. மூன்றாவது, இந்த இயேசு என்கிற வாசல் வழியாக நீங்க போக வேண்டும் என்றார். மூன்றாவது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, முதலாவது என்ன பார்த்தோம்? எடு, டேக் இட், எடு.
எதெல்லாம் இந்த கிறிஸ்துவை காண்பிக்க உபயோகமாக இருந்ததோ அதை திரும்பவும் நீ எடு, அதை நிறுத்து. அல்லேலூயா. ரெண்டாவது போரிட், முதலாவது டேக் இட், ரெண்டாவது போரிட், ஊற்று. பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையா, உன்னுடைய சரீரமாக இருக்கணும். மூன்றாவது, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. மூன்றாவது டூ இட். மூன்றாவது என்ன செய்தான்னா, அவன் பிரதிஷ்டை செய்தான். மூன்றாவது என்ன செய்தான்? பிரதிஷ்டை செய்கிறான். மூன்றாவது நம்ம செய்ய வேண்டியது டூ இட், செயல்படுத்து. முதலாவது டேக் இட், ரெண்டாவது போர் இட், மூன்றாவது டூ இட். இங்கே அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல்னா தெரியுமா? பெத்தேல்னா தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். பெத்தேல்னா ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சான். என்ன பேர்? லூஸ். லூஸ்னா என்னன்னு தெரியுமா? நீங்கள் சொன்ன பைத்தியம்னு சொல்லாதீங்க. லூஸ்னா பைத்தியம் அது இல்லை, அந்த லூஸ் இல்லை, அந்த லூஸ் இல்லை, LUZ, இது வேற. லூஸ் அப்படின்னா செப்பரேஷன் அர்த்தம், பிரித்து எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. செப்பரேஷன், பிரிக்கப்பட்டது. கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, கர்த்தருடைய வாசலுக்குள்ளாக, இயேசு என்கிற வாசலுக்குள்ளாக போகணும்னா, நீங்கள் அந்த ஏணியில் ஏறணும் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் உங்களையே நீங்கள் பிரதிஷ்டை செய்யணும். ஆமென். யூ ஹாவ் டு பி எ நியூ மேன். சேஞ்ச் த வே யூ saw him ஃபர்ஸ்ட். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களே அதுபோல் நீ மாறு. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளதில்லை. அவர் மரித்தது எப்படி மரிச்சாரு? அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை கழுவுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்களையே நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்க. டெடிகேட் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. டூ இட். டெடிகேட் யுவர் செல்ஃப். உங்களையே நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்க. அல்லேலூயா. எபேசியர்ல ஒரு வசனம் பார்க்குற 4ஆம் அதிகாரம் 22 - 25 வசனங்கள். எபேசியர்கள் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். அவன் என்ன செய்யணும்? பொய்ய களைத்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடணும். இந்த யாக்கோபு ஒரு புதிய பெயரை வைக்கிறான். he kept a new name. ஒரு புதிய பெயர் வைக்கிறான். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அந்த ஊருக்கு என்ன இருந்தது? லூஸ் என்றும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கிட்டான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களையே பொருத்தனை பண்ணுங்க. ஆமென். வாழ்க்கையில் உங்களையே பொருத்தனை பண்ணுங்க. உங்களையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. டூ சம்திங் ஃபார் திஸ் கிரைஸ்ட். இந்த இயேசுவுக்காக ஏதோ ஒன்று செய். வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை மாறணும்னா ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக பொருத்தனை செய். அல்லேலூயா. டூ சம்திங் ஃபார் திஸ் காட். அவர் உங்களுக்காக ஒரு வாசலை உண்டு பண்ண
தன்னையே அதற்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த வாசல் வழியாய் நீங்க வரணும் என்பதற்காக அவரையே பலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த வாசல் வழியாக போக வேண்டும் என்றால், நல்ல கவனமாக அந்த வாசல் வழியாய் போக வேண்டும் என்றால் உங்களையே நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அப்பா, எங்களுக்காகவே இந்த உலகத்தில் நீங்க வந்தீங்க, எங்களுக்காகவே நீர் மரித்து, எங்களுக்காகவே நீர் உயிர் பெற்று, எங்களுக்காகவே நீர் திரும்ப வர போறீங்க. உமக்காக எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் ஒப்பு கொடு, உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வானத்தின் வாசல். அந்த வாசல் வழியாய் நாங்கள் பிரவேசிக்க, அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க நாங்கள் எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். போதும், பழைய வாழ்க்கை போதும், பழைய எண்ணங்கள் போதும், பழைய சுவாபங்கள் போதும், பழைய யோசனைகள் போதும். ஆண்டவரே, நீர் தான் வானத்தின் வாசல். நாங்கள் மேலே வரணும்னா அது உம்மால் தான் முடியும். உம்மு வழியாக தான், இயேசு வழியாக தான் நாம் போக முடியும். ஆண்டவரே, நீர் தானப்பா வானத்தின் வாசல். எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்னு ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள். ஆபிரகாம், மோசே, தாவீது, ஸ்தேவான், பவுல், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் தங்களையே ஆண்டவருக்காக அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. மரியாள் அவங்க சொல்கிறாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்த்தோம் 1ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்கிறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு 38வது வசனம் 1ஆம் அதிகாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவ்விடத்திலிருந்து போய்விட்டான். யாக்கோபு அவன் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார். He sees something unusual. ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறார். ஒரு ஏணியை பார்க்கிறாரு. அந்த ஏணியை பார்ப்பது மாத்திரம் அல்ல, ஒரு நுனி கீழே பூமியை டச் பண்ணிட்டு இருக்குது, ஒரு நுனி வானத்தை டச் பண்ணிட்டு இருக்கு, அது தாண்டி இருக்குது. வித்தியாசமான ஒன்றை பார்க்கிறார். பார்த்துட்டு வேதம் சொல்கிறது 18வது வசனம் 28ஆம் அதிகாரத்தில், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று அவன் சொன்னான். யாக்கோபு பார்த்தா, ஆனா அதற்குள்ளாக அவனுக்கு போக முடியல. அல்லேலூயா. நாம் அவன் பார்த்ததை நம்ம பார்க்கல, ஆனா இப்போ நாம் அந்த வாசலுக்குள்ளாக நமக்கு போக தெரிகிறது. அல்லேலூயா. இது வானத்தின் வாசல். இந்த வானத்தின் வாசல் வழியாக போகணும்னா இயேசு உங்களுடைய உள்ளத்துல அவர் இருக்கிறாரா? அல்லேலூயா. இந்த இயேசு உங்களுடைய உள்ளத்துல அவர் இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில வாசல் இருக்கு என்று அர்த்தம். ஆமென். இது வானத்தின் வாசல். I wish you a merry and a joyful and a blessed Christmas. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, உம்முடைய பிறப்பின் நாளிலே உம்முடைய பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து என் தேவனுடைய வெளிச்சத்தை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு தங்கட்டும். எதெல்லாம் கீழே சாய்ந்து கிடந்ததோ அதை திரும்ப ஆண்டவரை நாங்கள் எடுத்து நாங்கள் நிறுத்த உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்மால் ஊற்றப்படுகிற ஒரு வாழ்க்கையாக, ஒரு மனிதனாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவனாகிய கர்த்தாவே, நீர் எதிர்பார்க்கிறவனாக நாங்கள் மாறுகிறோம். எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையே நாங்கள் பிரதிஷ்டை செஞ்சுக்கிறோம். இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் எங்களுக்காகவே நீர் கடந்து வந்து, எங்களுக்காகவே நீர் மரித்து, எங்களுக்காகவே திரும்ப வரப்போகிறீரே. இயேசுவே, உமக்குள்ளாக நாங்கள் கடந்து வர எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாக்கோபு அவர் சொல்றார், இது வானத்தின் வாசல்.
இந்த வாசல் வழியாக நாங்கள் உட்பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய உள்ளத்திலே நீர் திரும்பவும் கடந்து வாருங்க. உம்முடையவர்களாய் நாங்கள் மாற உதவி செய்வீராக. இந்த வருடத்தின் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு துணையாய் நின்றதற்காக நன்றி. மீதம் இருக்கிற நாட்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மன நிறைவோடு நாங்கள் கடந்து வர நீரே வழி வாசல்களை ஏற்படுத்துங்க. வாசலாய் நீர் இருக்கிறதற்காக நன்றி. அந்த வாசல் வழியாக நாங்கள் உட்பிரவேசிக்கிறோம். இயேசுவின் மகா உன்னதமான நாமத்தில், தூய்மையுள்ள பராக்கிரமுள்ள நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பிறந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.